மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியர் காரை முற்றுகையிட்ட மக்களால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். நிச்சயமாக மதுரையில் மாவட்ட ஆட்சியர் காரை வழிமறித்து பட்டா கோரி மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்மேடு அம்பேத்கர் நகர் காலனியில் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு திரளாக வந்திருந்தார்கள். 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளிக்க காத்திருந்த நிலையில் பாதுகாப்பு மற்றும் நடைமுறை காரணங்களால் 5 பேர் மட்டுமே ஆட்சியரை சந்திக்க மனு அளிக்க அனுமதிக்கப்படுவார் என அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா அலுவலகத்திற்கு வந்தபோது அவரது காரை பொதுமக்கள் வழிமறித்து தங்களது கோரிக்கைகளை நேரில் முன்வைத்தார்கள். அப்போது அனைவரும் அலுவலகத்திற்கு வருமாறு ஆட்சியர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதை அடுத்து 50க்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் மாவட்ட ஆட்சியரின் அலுவலக அறைக்குள் செல்ல முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டுள்ளார்கள். அதன் பிறகு 5 நபர்கள் மட்டுமே மாவட்ட ஆட்சியர்கள் அறைக்குள் அவர்களை அனுமதித்தார்கள். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.